அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஹீமோகுளோபின் அயனோட முக்கியத்துவம் சம்மந்தமாக பேச போகிறோம். இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு அயன் ஹீமோகுளோபினோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்டு, சாப்பாடு விஷயங்கள் இதுதான். நல்ல சத்தான ஆகாரங்கள் இன்றைக்கி எடுக்கிறத விட நிறையா ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பர்கர் அந்த மாதிரி தான் நிறையா எடுக்கிறாங்க. ஹீமோகுளோபினோட நார்மல் வேல்யூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸை பொறுத்தளவுக்கு மினிமம் 10 to 15 ஓகே. ஜென்ஸை பொறுத்தளவுக்கு 12 to 16 இருந்தால் நல்லது. லேடிஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி நிறைய பேருக்கு கம்மியாக தான் இருக்குது. இது கம்மியாக இருக்கிறதுனால தான் பீரியட் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம், பேசிக்கான காரணங்கள் ஃபஸ்ட்டு ஹீமோகுளோபினாக தான் இருக்குது. அதனால் இந்த ஹீமோகுளோபினை எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக வச்சுக்கிட்டால் வேறு கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு சில சாப்பாட்லேயும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஓரளவுக்கு 7, 8, 9 அதுக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டு மூலமாகவே, உணவு பழக்க வழக்கம் மூலமாகவே கூட்டலாம். இப்போ சாப்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், டேட்ஸு, அது போக தேன், அப்புறம் செவரொட்டி, ஆட்டோட செவரொட்டியில் நல்ல ரிசல்ட் இருக்குது. அது வேணால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதே லெவலில் ஹீமோகுளோபின் 7க்கு கீழே போயிடுச்சுன்னா கம்பல்சரி டாக்டரோட கன்சல்டேஷன் இருந்து அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய அயன் இன்ஜெக்ஷன், அயன் டேப்லெட்டு, அதையும் கூட கம்மியாயிருச்சுன்னா பிளட்டு டிரான்ஸ்பிளான்ட், அந்த பிளட்டு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஆரோக்கியமான உடம்புக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியமான ஒரு செல்ஸு. அதனால் இந்த ஹீமோகுளோபின் லெவலை எப்பயுமே எல்லோரும் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாழ்க நலமுடன். நன்றி.